அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் 22/6/2026. இன்றைய தினம் திங்கட்கிழமை, ஆனி மாதத்தோட வளர்பிறை அஷ்டமி, அதோடு சேர்ந்து வரக்கூடிய ஆனி திருமஞ்சனம். இந்த நாளில் நாம் அவசியம் உச்சரிக்க வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஆனி திருமஞ்சனத்திற்கு உரிய மந்திரம். அதை குறைந்தது ஒரு 3 முறையாவது நீங்கள் இன்னைக்கு உச்சரிக்கணும். அதை உச்சரிப்பதன் மூலம் நம்முடைய குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும், குடும்ப நிலை உயரும், திருமண வரம் அப்படிங்கிறது கிடைக்கும். திருமணமான பெண்கள் அதை உச்சரிக்கும் பொழுது தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும். அதை பற்றிய ஒரு பதிவு நேற்றே நம்ம சேனலில் நான் கொடுத்துருந்தேன். ஸோ பார்க்காதவங்க நேரம் கிடைக்கும் பொழுது அதை பாருங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு, அதாவது வளர்பிறை அஷ்டமிக்கான வழிபாடு. வளர்பிறை அஷ்டமி அப்படின்னாலே நம்ம காலபைரவர் வழிபாடு அப்படிங்கிறத அவசியம் செய்வோம். அது மட்டும் இல்லாமல் அஷ்டமியில் நம்ம வாராகி அன்னை வழிபாடும் தாராளமாக செய்யலாம். நம்ம சேனலில் பொறுத்தவரை தினம்தோறும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்டில் இருந்தபடியே அந்தந்த திதிக்குரிய விஷயங்களை நாம் செய்வதன் மூலம் நிச்சயமாக இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை முறையை விட நல்லதொரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை முறை நமக்கு படிப்படியாக அமையும். ஒரே நாளில் மாறாவிட்டாலும், டக்குன்னு நமக்கு அதோடைய பலன் நமக்கு தெரியாவிட்டாலும், அவை எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நமக்கு எந்த நேரத்தில் தேவைப்படுமோ அந்த நேரத்தில் சரியாக நல்ல பலன்களை நமக்கு தரும். அது உங்களுக்கு தருகிறதோ இல்லையோ, உங்கள் பிள்ளைகளுக்கு, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அப்படின்னு நமக்கு அடுத்த வர தலைமுறைக்கு நீங்கள் சேர்க்கின்ற புண்ணியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. இந்த அஷ்டமி திதியானது நேற்று மதியம் ஆரம்பித்து இன்று மதியம் 3 மணி வரை இருக்கின்றது. இருந்தாலுமே இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு அந்த அஷ்டமி திதியை கணக்கில் கொண்டு இந்த ஒரு எளிய வழிபாட்டை நம்ம தாராளமாக செய்யலாம். இந்த தண்ணீர் வழிபாடு செய்வதற்கு நாள் நட்சத்திரம்லாம் பார்க்க தேவையில்லைங்க. தினம்தோறுமே இந்த தண்ணீர் வழிபாடு, வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறத செய்யலாம். நீங்கள் ஒவ்வொரு வேளையும் தண்ணீர் குடிக்கும் பொழுது அந்த வாட்டர் பாட்டிலில் உங்களுக்கு தேவையான கோரிக்கையை எழுதி வைக்கலாம், அல்லது அதற்குரிய ஏஞ்சல் நம்பர், ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி அதை நம்ம பார்த்துட்டு ஒவ்வொரு முறையும் தண்ணீர் குடிக்கும் பொழுது அந்த வேண்டுதல், அந்த குறிக்கோள் நிறைவேறுவதற்கான ஒரு சூழலை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி தரும். அதனால் ஏன்னா நீங்கள் அடிக்கடி தண்ணீர் வழிபாடு போடுறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இந்த தண்ணீர் வழிபாடு யார் வேணாலும் எப்போ வேணாலும், நீங்கள் எத்தகைய சூழலில் இருந்தாலும், நம்ம தீட்டு காலமாக இருக்குது, இல்லை நான் அசைவம் சாப்பிட்டேன், அதெல்லாம் இதற்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விதிவிலக்கே கிடையாது. யார் வேணாலும் எப்போ வேணாலும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். உடல் நலம் குன்றியவர்கள் கூட இந்த தண்ணீர் வழிபாடு, நீங்கள் நாராயணியம் மந்திரம் ஒரு முறை உச்சரித்து அவர்களுக்கு இந்த தண்ணீரை குடிக்க தரும் பொழுது அது ஒரு மந்திர தண்ணீராக, ஒரு மாபெரும் மருந்தாக மாறி அவர்களுடைய உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். சரி, இன்று இரவு இதை மாதிரி ஒரு கண்ணாடி எடுத்துக்கோங்க. கண்ணாடி பெஸ்ட்டு, பட் நம்ம உப்பு பயன்படுத்த போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் வெள்ளி சொம்பு அதெல்லாம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. பித்தளை சொம்பு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நம்ம எப்பொழுதுமே பயன்படுத்த மாட்டோம். நீங்கள் கப் அண்ட் சாசர் இருக்கும் இல்லையா, அதில் கப்பு எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த தண்ணீரை நாம் குடிக்க போகிறது கிடையாது. அதனால் இது திறந்த நிலையில் தான் நம்ம வைக்க போகிறோம். இந்த தண்ணீரில் இப்போ இந்த கிளாஸ் தண்ணீரை பார்க்குறீங்கள, இதில் கோடியான அணுக்கள் இருக்கின்றது. நம்ம சொல்லக்கூடிய விருப்பத்தை, வேண்டுதலை அந்த கோடி அணுக்கள் உள்வாங்கிக்கிட்டு அது திரும்ப அது சொல்லிக்கிட்டே இருக்கும். நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் இந்த தண்ணீர்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய கோடியான அணுக்கள் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத அது திரும்ப ஞாபக சக்தியை வைத்து கொண்டு அது சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒருத்தவங்க வாழ்த்தினாலே நமக்கு அந்த வாழ்த்து எவ்வளவு பலன் சேர்க்குது. இதில் அவ்வளோ அணுக்கள் இருக்குது. அது அத்தனையும் நம்மை வாழ்த்தும் பொழுது அது எவ்வளவு நல்லா வேலை செய்யும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ இன்று இரவு நம்ம செய்ய வேண்டியது, இந்த தண்ணீரில் நம்ம என்ன பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நாம் சேர்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரியாணி இலை. இது என்னங்க இவ்வளோ குட்டியாக இருக்குது, இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. கொஞ்சம் டேமேஜ்லாம் எதுவும் இல்லாமல் என்கிட்ட கொஞ்சம் நல்லா இருந்த இலை இந்த சைஸில் தான் கிடச்சிது. ஸோ நான் இந்த சைஸ் எடுத்துருக்கிறேன்.
நம்மளுக்கு வந்து சைஸ் முக்கியம் கிடையாது, அதில் நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இதில் நான் எழுதியிருக்கக்கூடிய எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2918 2918 2918. இது மகாலட்சுமி சீக்ரெட் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னை தாயாருக்கு உரிய எண்கள் இவை. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த எண்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இந்த எண்களை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த எண்களை எப்பொழுதுமே மறக்கக்கூடாது. இது வந்து நம்ம இன்றைக்கி மட்டும்தான் இதை பயன்படுத்தணும் கிடையாது. தினம்தோறுமே நீங்கள் குளித்து முடிச்சுட்டு உங்களுடைய இடது மணிக்கட்டில் இந்த எண்களை ஏதாவது ஒரு ஸ்கெட்ச் பென்னால் எழுதிக்கலாம். சிகப்பு, பச்சை, நீலம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப உகந்தது. ஸோ இந்த நம்பர்ஸை வந்து நம்ம எழுதிட்டு நம்ம இந்த தண்ணீரில் போட்டுடுறோம். ஜஸ்ட்டு தண்ணீர் அதில் வந்து நம்ம போட்டாலே போதுமானது. இது என்ன டைமுக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரம்லாம் முக்கியம் கிடையாது. ஜஸ்ட்டு இன்றைக்கி நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா போதும். நீங்கள் மார்க்கர்லேயும் எழுதலாம். நம்ம போட்டதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸ்லாம் வந்து அலைஞ்சிடுமே அப்படின்னும் நீங்கள் யோசிக்க வேண்டாம், அது பரவாயில்ல. அதன் கூடவே நாம் சேர்க்க வேண்டியது 8 1 ரூபாய் நாணயங்கள். இந்த 8 1 ரூபாய் நாணயங்கள் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 லக்ஷ்மிகளை குறிப்பதற்காக. உங்களுக்கு அந்த 8 லக்ஷ்மிகளோட பெயர் தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை சொல்லி இதில் போடலாம். அல்லது நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காயின்ஸை இதில் போடலாம். ஏன் நம்ம வளர்பிறை அஷ்டமியில் அஷ்டலக்ஷ்மிகள் வழிபாடு, இதை நான் பல முறை நம்ம சேனலில் சொல்லிட்டேன். ஒவ்வொரு வளர்பிறை அஷ்டமியிலும் அஷ்டலக்ஷ்மிகள் 8 பேரும் பைரவர்கிட்ட வந்து அவர்களுடைய சக்தியை இன்னும் அதிகரிச்சுட்டு போவாங்களாம், அவருடைய ஆசியையும் வாங்கிட்டு போவாங்களாம். ஸோ மகாலட்சுமி தாயாருக்கே அந்த நிலை அப்படின்னா நம்மலாம் சாதாரணமான மனிதர்கள் நம்ம வந்து அவசியம் இந்த நாளை தவறாமல் வந்து பயன்படுத்தி கொள்ளணும். ஸ்ரீம் 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 8 நாணயங்களையும் அதில் போட்டுடுங்க. 1 ரூபாய் நாணயம் தான் வேணும். 2 ரூபாயாக நாங்கள் போடலாமான்னு கேட்டிங்கன்னா நமக்கு 8 தான் வேணும். அதனால் 8 1 ரூபாய் நாணயத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நன்றாக உங்களுடைய வலது கையில் வச்சு வேண்டிக்கோங்க. பணத்தடை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, பண நெருக்கடி, பண சிக்கல் அப்படிங்கிறது எனக்கு இருக்கக்கூடாது. எனக்கு வாழ்க்கையில் எல்லா வளங்களும் அபரிமிதமாக சேரணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க. அது ஆரோக்கியமாக இருக்கட்டும், நல்லுறவாக இருக்கட்டும், சொத்தாக இருக்கட்டும், அல்லது பணமாக இருக்கட்டும், எல்லாமே சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடப்பது, நல்ல வேலை கிடைப்பது, திருமணம் சரியான நேரத்தில் நடக்கிறது, எதுவாக இருந்தாலும் எனக்கு எல்லா வளங்களும் சேரணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு இந்த ஒரு டம்ளரை உங்கள் வீட்டோட எங்கே வைக்கணும்னா தென்மேற்கு மூலை, குபேர மூலை என்று அழைக்கக்கூடிய தென்மேற்கு, சவுத் வெஸ்ட் கார்னரில், அங்கே பீரோ இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த பொருள் இருந்தாலும் சரி ஒரு பாதுகாப்பான இடத்துல இன்றைக்கி இரவு வச்சுடுங்க. திறந்த நிலையில் இருக்கணும். மறுநாள் இந்த பிரியாணி இலையோட சாரெல்லாம் இதில் இறங்கியிருக்கும், அந்த வாசனைலாம். இதை எடுத்து நம்ம மண் தொட்டியில் போட்டுடலாம். 1 ரூபாய் நாணயங்களை நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய இடத்துல உண்டியல்லையோ அல்லது வெள்ளிக்கிண்ணத்துலையோ அல்லது மஞ்சள் பையிலையோ நீங்கள் வச்சிடலாம். இந்த தண்ணீரை உங்கள் வீடு முழுக்க நீங்கள் தெளிக்கலாம். இதில் ஏதாவது நாங்கள் வாசனையான பொருள் சேர்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட விருப்பம். நீங்கள் பன்னீர் சேர்த்துக்கொள்ளலாம், அல்லது வந்து ஜவ்வாது பொடி இருந்ததுன்னா நீங்கள் அதை சேர்க்கலாம், தசாங்கம் பொடி இருந்ததுன்னா நீங்கள் அதை சேர்க்கலாம். அது நம்மளோட விருப்பம். இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என்ன நம்பர் டைப் பண்ணணும் அதை நீங்கள் டைப் பண்ணி அந்த நம்பரை ஆக்டிவேட் பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.